இன்றைக்கி சண்டே ஏதாச்சும் நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லிட்டு குடல் வாங்கியாச்சு. ஸோ குடல் வாங்கியாச்சு, பட் அது வந்து தனியாகவே நான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மாமியார் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மாமியாரும் ஊருக்கு போயாச்சு, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயாச்சு. ஸோ அதனால் நானே இன்றைக்கி தனியாக குடல் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனால் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பெருங்குடலை வந்து ஒரு 6 பார்ட்டாக வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதை கொதிக்கிற தண்ணியில் ஒவ்வொரு பீஸையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டால் அந்த குடலுக்கு மேலே இருக்கிற பூ எல்லாமே நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ பெருங்குடல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த மெத்தடில். நம்ம வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் அந்த குடலை வந்து கட் பண்ணாமையும் போட்டு எடுத்துக்கலாம். பட் பாதி இடத்துல வரும், அந்த சூடு போயிருச்சுன்னா சரியாகவே வராது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு அந்த பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதே மாதிரி பேக் சைடு இருந்த அசடு எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டேன். நல்லா பளிச்சுன்னு அந்த பெருங்குடல் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற அந்த பெருங்குடல் பீசஸையும் வந்து தண்ணியில் போட்டு நான் வந்து எல்லா பூவையுமே வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து அந்த குடல் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. பட் எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதால நான் அதை தனியாக ரிமூவ் பண்ணி பெருங்குடல் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கல, சீக்கிரமாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பட் சிறுகுடலில் தான் வந்து ரொம்ப போராடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அந்த சிறுகுடலில் வந்து எப்படியோ ஒரு ஹோல் மாதிரி போட்டு பெரட்டி எடுப்பாங்க. நானும் எவ்வளவோ தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு வரவே மாட்டுக்கு. ஸோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் எல்லாமே மறந்து போயிடுது, வரவும் மாட்டுக்கு. எப்படியோ நானும் போராடி பார்த்தா முடியவே இல்லை. ஸோ இதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணும்போதும் கூட பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா அதுவுமே சில நேரம் ஒரு தினசாக கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியோ வந்து அதையும் ஸ்ட்ரைட்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ள அசடு எல்லாமே ஈஸியாக வெளியில் வந்துடுது. நல்லா தான் இருக்குது இது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குச்சி வச்சு குடலை பெரட்டி க்ளீன் பண்ணும்போது அந்த பீசஸ் எல்லாமே நல்லா பைப் மாதிரி அந்த குழம்புல வந்து கிடக்கும். அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நானும் எப்படியாவது அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். மறுபடியும் ஃப்ளாப் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் சிசர் வச்சே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிறுகுடலை சிசர் வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி குழம்புல போடணும். அப்போ தான் அந்த குழம்புல கிடக்கிறதே தெரியுது. பட் அந்த நம்ம குடலை வந்து ஒரு குச்சி வச்சு பெரட்டி க்ளீன் பண்ணும்போது அது வந்து நம்ம குட்டி குட்டியாக பைப் மாதிரி கட் பண்ணுவோம். அது வந்து நல்லா அழகாகவே தெரியும் குழம்புல. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி போட்டால் தான் குழம்புல இருக்கிறதே தெரியும். ஸோ ஒரு வழியாக குடலை க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக அந்த வெத்தலெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற சுண்ணாம்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்ல சூப்பராக பளிச்சுன்னு குடல் வந்து க்ளீன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி சுண்ணாம்பு வச்சு நல்லா அந்த குடலை கழுவி எடுத்துட்டேன். ஒரு 6-7 தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ஃபஸ்ட் டைம் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் தனியாக அந்த குடலை க்ளீன் பண்ணி எடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த குடலை கழுவுறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அப்புறம் என்ன, நல்ல சூப்பராக அந்த குடலை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.